எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலை சமையலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். ஸோ அந்த பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆம்பூர் சிக்கன் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு மீடியமான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ என்னென்ன தேவை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஆனியன் வந்து பெரிய சைஸ் ஆனியன் வந்து 2 சோப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறமா ஒரே ஒரு தக்காளி. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு இஞ்சி தனித்தனியாக ரெடி பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானே ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அடுத்து எலுமிச்சை சாறு ஒரு 1/2 லெமன் வந்து பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சை சாராக புழிஞ்சு ஒரு தனியாக ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பவுல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்குன்னே சொல்லிட்டு சிக்கன் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கின் அவுட் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து கழுவி தனியாக எடுத்து வச்சு. அடுத்து அரிசி. நீங்கள் பாசுமதி இருந்தால் பாசுமதி ரைஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் என்ன ரைஸ் குக் பண்ணி அந்த ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் செய்கிறவங்கிறனால வந்து குக்கர் நான் ஹீட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 ஆனியனை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து ஒரு 2-3 நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் வந்து ஆயில் கூட வந்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஃபஸ்ட்லேயே போட்டுருக்கேன். ஏன் இது ஃபஸ்ட்லேயே போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆயில் கூடயும் இந்த ஆனியன் கூடயும் நல்லா மிக்ஸ்அப் ஆகுச்சுன்னா ஸோ பிரியாணியோட டேஸ்ட் வந்து இந்த புதினா அந்த இது தழை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் நின்றுட்டுருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்லேயே இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆனியன் கூட மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்டத்தட்ட வர அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணோம்னா ஆல்ரெடி இந்த ஆனியன் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலோ தக்காளி பச்சையாக இருந்தாலோ இது எல்லாமே வந்து சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள். ஸோ சில்லி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது ஸ்பெஷலாக பிரியாணிக்குன்னு கடையில் விற்கிற எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்கல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நான் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த பிரியாணி வந்து ஹோம்மேட் ஸ்டைலில் செய்கிறங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக கடையிலேருந்து வாங்கி எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல. நம்மளும் பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு மசாலா இதில் சேர்க்கல. இருக்கிற இந்த பொருட்களை வச்சு மசாலாவாக ரெடி பண்ணி இதில் இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு ஒரு 1/2 பவுல் ஒரு பவுல் எந்த அளவுக்கு தயிர் தேவையோ புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சிக்கன் கூட தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன், புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அந்த மசாலா மிக்ஸ்அப் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் டேரெக்டாகவே இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிட்டு அந்த மசாலா வாசனை, அந்த பிரியாணி மசாலா வாசனை எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சிக்கனில் ஆல்ரெடி இருக்கிற கொஞ்சம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வேறு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம வச்சுருக்க அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி, மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக்கர் மூடி போடாமல் நல்லா வேக வச்சிங்கன்னா அதிலேருந்து ஓரளவுக்கு தண்ணி வந்துடும் சிக்கன்லேருந்து. ஸோ இந்த தண்ணி லெவல் பார்த்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுல் அளவுக்கு வந்து நான் வாட்டர் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு அழகாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக கிளற ஆரம்பிச்சுன்னா ரைஸ் வந்து நிறைய ஊறிட்டதுனால உடைய ஆரம்பிக்கும். அப்போ பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் குக்கரில். ஸோ ரொம்பலாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி ஒரு 2 முறை 3 முறை மட்டும் ஜஸ்ட்டு மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ குக்கர் மூடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம போட தேவையில்லை. நல்லா ஒரு கொதிச்சு ஒரு லேஸ் வந்து அந்த பதத்துக்கு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா குக்கர் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டு ரைஸ் கூட நல்லா மிக்ஸ்அப் ஆகும். நீங்கள் குக்கர் மூடி போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி வர மாதிரி இருக்கும் இந்த வாட்டர் லெவலுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போடாமல் கொதிக்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போடுறோம். அது டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீனிஷ் வரும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். வாட்டர் லெவல் குறைஞ்சிருக்கு. ஸோ குக்கரில் வந்து நான் மூடி போடாமல் இந்த மாதிரி வாட்டர் லெவல் குறைச்சிட்டேன். ஸோ ஏன்னா மிக்ஸ்அப் ஆகிக்கும் நல்லா ரைஸ் கூட சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகிக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா குக்கர் வந்து விசில் வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா டைட்டாக மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு பாயில் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே அந்த பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறோம். ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் விட்டுட்டு வந்து குக்கர் மூடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, அது ஆம்பூர் ஸ்டைலில். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பிரியாணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குழையாமல் ரொம்ப ஸ்டீமாக அழகாக வெந்திருக்கு. ஸோ சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா மிக்ஸ்அப் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ கலருக்குன்னு வந்து கடையில் சேர்க்குற மாதிரி எந்த ஒரு கலர் ஏஜென்ட்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. அண்ட் ஆல்சோ மசாலான்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பிரியாணிக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கடையில் வாங்கி இது கூட ஒரு பிரியாணி மசாலா மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வீட்டிலே குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்றதுக்காக நான் எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் தனியாக பிரியாணி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பிரியாணி மசாலா தனியாக எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணாமல் ஆம்பூர் ஸ்டைலில் குக்கரில் ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம். ஸோ உங்கள் ஃபேமிலி கூட முடிஞ்ச இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தொடர்ந்து நமக்கு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.